இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆட்சியில் பங்கு கேட்டு திமுகவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து வருகின்றனர். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூட திமுக சார்பில் குழு அமைக்கப்படவில்லை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து வெளிப்படையாக ஸ்டாலினை குறை கூறி வந்தார். 2 தினங்களுக்கு முன் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச TR பாலு தலைமையில் குழுவை திமுக தலைமை என்று அறிவித்துள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஆன்மீக பயணத்தை துவங்கியுள்ளார். கணவர் மீண்டும் முதல்வராக வர வேண்டி பிரசித்தி பெற்ற கோவில்களில் வழிபாடு செய்ய துர்கா திட்டமிட்டுள்ளார். நேற்று உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து காரைக்குடியில் நேற்று இரவு தங்கினார். இன்று காலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கொப்புடையம்மன் கோவிலில் உறவினர்களுடன் சாமி தரிசனம் செய்தார். அமைச்சர் பெரிய கருப்பனும் அவர்களுடன் சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து குன்றக்குடி சென்ற துர்கா ஸ்டாலினை குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வரவேற்றார். குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு நினைவு மண்டபத்தை பார்வையிட்ட அவர் சண்முகநாத பெருமான் மலைக்கோவிலில் படிப்பூஜை செய்து வழிபாடு செய்தார். சமையல் பண்றாங்க. இந்த அம்மா கேன்சரே வந்து முருகன் குணப்படுத்தி இப்ப வேலை பார்க்கறாங்க. மலையேறி மூலவர் சண்முகநாத பெருமானை தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. குன்றக்குடி முருகன் கோவிலில் படிப்பூஜை செய்தால் வேண்டியது நடக்கும் என்பது ஐதீகம். இன்று மாலை 108 திவ்ய தேசங்களில் பிரசித்தி பெற்ற திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் துர்கா சாமி தரிசனம் செய்யவுள்ளார்.